ஹலோ. யோ, இந்த சௌதரி இப்ப எங்க இருப்பான்? ஏவே அது தெரிஞ்சா ஒன்னு எதுக்கு நாங்க கூப்பிட போறோம்? உனக்கு என்ன விருது சாப்பாடு போறதுக்கு எங்க கூட்டம்? ஹோட்டல் டிலைட்ல இருந்து நேத்து ராத்திரி கிளம்பிட்டானோ. பண்டி அவன அந்த ரூம் ஹோட்டல் முழுக்க சிட்டி பூரா தேடிட்டானா. தவிர எங்க போனானே தெரியல. ஏல, இந்த ரன்வீர் சௌதரி பார்க்க எப்படி இருப்பான்? அவன் இங்க வந்தப்போ ஏதோ பெரிய சிட்டி பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி இருந்தான். ஸ்டைலான துணி போட்டிருந்தான், கையில காஸ்ட்லி வாட்ச், அப்புறம் டைமண்ட் ரிங்ஸ் வேற. அது ஒன்று இங்க அந்த கேபிள்லாம் போடுறானே, அவன் பேர் என்ன? அவன் பேரு சர்தானா. சரதானா. தேவடியா புள்ள. தேவடியா புள்ள விசித்திரமான பேரா இருக்கே சார். அட கடவுளே, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வச்சிருக்கானுங்க சார். இது வைக்க போர்ல ஊசியை தேடுற கதை மாதிரி இருக்கு. ஏதோ சுனாமி வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் எதுவும் கிடைக்காது. விசாரிச்சு பாருல இந்த சர்தானா எங்க இருப்பான்னு. இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனா எதுவும் சொல்ற நிலைமையில இப்ப இவர் இல்ல சார். நாங்க சொல்ல வைக்கிற சவிதா சிஸ்டர். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஏ தம்பி, யோ கேபிள் டிவி, பயங்கர கலவரம் பண்ணி வச்சிருக்க நீ. மீரட் தவிர நாடு முழுக்க இந்தியா ஜெயிக்கிறத பாத்திருக்காங்க. ஆனா நீ உட்கார்ந்த இடத்துலயே இந்தியாவை தோக்கடிச்சிட்ட. சரி, இதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்ச? உனக்கும் ரன்வீர் சௌதரிக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லு. ஒழுங்கா சொல்றா. மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா உன்னோட இந்த கேபிள சார் கட் பண்ணிடுவாரு. நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியாது. அந்த ராஜேஸ்வர் தான் செஞ்சேன். காலையில இங்க ஒரு பொண்ணு வந்து செக் இன் பண்ணாங்களா? நோ சார். ஐட்டா நான் பார்க்கல சார். பெரிய முடி, No, பெரிய sir. கண்ணு, நல்ல கலரா? எஸ், நான் பார்த்தேன். ஜெயில செக் இன் பண்ணியாச்சே. ஜெயிலையா? அவங்க கள்ள நோட்ல பேமெண்ட் பண்ணாங்க, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேஷன்ல? சார், மீரட்ல என்ன புதுசா மியூசியம் திறந்திருக்காங்களா? நமக்கே தெரியல. எல்லா சம்பவத்துக்கும் பிளான போட்டிருக்கான். சார், இது ஒன்றும் தப்பான இடம் மாதிரி தெரியல. போலாமா? உன் பார்வையில தான் ஏதோ கோளாறு. சோத்துக்கு நல்லா காது கேட்கணும்னு சொல்லுவாங்க, வாயும் பேசும். உங்களை மாதிரி ஞான கண்ணில் பார்க்க எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் வெறும் குப்பை தான். எனக்கு என்னமோ இங்க எவிடன்ஸ் கிடைக்குன்னு தோணல. அந்த குற்றவாளி பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறேன். குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் போலீஸுக்குன்னு அவன் ஏதாவது ஒரு தடையமாவது விட்டுட்டு போயிருப்பான்.
இருக்கிற குப்பையெல்லாம் செக் பண்ண. என்ன சார்? குப்பை டப்பாவை செக் பண்ண. எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க சார். எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. இங்க என்னமோ இருக்கு. கிடைச்சிருச்சு சார். ராஜு என்கிட்டதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வேலைங்க. ரொம்ப சுத்தமா இருக்கும் அவனோட கை. ஒரு முறை நீங்க அவனை பாத்தீங்கன்னா போதும் சார், சொக்க தாங்கன்னு சொல்லிடுவீங்க. உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமான பேரு ஸ்வீட்டி. ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? அதாவது புது ஃப்ரெண்ட பத்தி இல்ல புது வேலைய பத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது வித்தியாசம்? அவன் ஆளே வித்தியாசமானவன் தான். கடைசியா நடந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் எவ்வளவோ சொன்னேன், கல்யாண சீசனு நல்லா செய்யணும்னு. வேலை எங்க கேட்டான்? நல்ல வேலை ஏதாவது வெளியே கிடைச்சிருக்கோம் அவனுக்கு. கிளம்பிட்டான். லாஸ்டா நடந்த கல்யாணம் எது? எங்க? துபே சாரோடது. ரோஷன் துபே தெரியாதா உங்களுக்கு? அவனுக்கு தான் 15 நாளைக்கு முன்னாடி. அதை ஏன் கேக்குறீங்க? 45 வயசு மனுஷன். இப்ப அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஹோட்டல் டிலைட்ல கல்யாணம். உங்ககிட்ட இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் யாரு? இவன் தாங்க ராஜு. இந்த 2 பேரு? இவன் சோமு. ஹோட்டல் டிலைட்ல வேலை பாக்குறான். பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியல. யாராவது கெஸ்டா இருக்கும். ஹோட்டல் டிலைட். வினோத் கோழி வானத்துல எவ்வளவு தூரம் பறந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் நெருப்புல வெந்து தந்தூரி சிக்கன் ஆயிடும். நீங்க சொல்றது சரிதான் சார். சார், அந்த 3 பேரோட ஸ்கெச்சஸையும் வாண்டட் அப்படின்னு நோட்டீஸ்ல போட்டு டெல்லி என்சிஆரோட ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஏரியாலையும் தெருவுலையும் எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணிட்டார் சார். அதோட சார் இதுக்கு ஒரு டீம் அமைக்கணும்னு மெசேஜ் போட்டிருக்கேன். வாண்டட் இல்ல, தி மோஸ்ட் வாண்டட். சரி சார். அப்படியே இந்த கழுதைகளை நியூஸ்லயும் மீடியாலையும் ஃபேமஸ் பண்ணிடுவா. போன் அடிக்கிற பாரு. கொஞ்சம் ஓரங்கடா சார். சைட்ல நிறுத்துறேன் சார். கொஞ்சம் ஓரங்கடா சார். சார் சொல்லுங்க கமிஷனர் மேடம். ஆமாமா, சரிங்க மேடம். ஆமா மேடம், இதோ கொடுக்குறேன் மேடம். சார், கமிஷனர் மேடம் லைன்ல இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. பேசுங்க சார் ப்ளீஸ். ஜெயந்த் மேடம். சரி சரி, நான் வரேன். கமிஷனரோட ஃபோன் தானே வந்தது. உனக்கு ஏன் அப்படி தூக்கி வாரி போடுது? கமிஷனர் தானே, உன் பொண்டாட்டி இல்லையே. எங்க போகணும் சார்? டெல்லி. கிடைச்சிருக்கு சார். நம்மளோட 2 சஸ்பெக்ட்ஸை கரோல் பாக் சித்தார்த் ஹோட்டல்ல யாரோ பார்த்துருக்காங்களா சார்? சஸ்பெக்ட் இல்லையா, முட்டாள். குற்றவாளின்னு சொல்லு, புரியுதா? ஆமா, குற்றவாளி சார். ராஜு, உருவசி உங்ககிட்ட பைத்தியம் முடிச்சிருக்கா? நம்ம நிலைமை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது மர்டர் கேஸ்ல. மர்டர் நம்பவே முடியல. எவ்வளவு கேவலமான மனுஷன் நீ. இன்னொரு வாட்டி நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன், புரியுதா? மரியாதையா சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? சார், சூரி போன் பண்றான். ஹலோ. சூரி சார், எப்படி இருக்கீங்க? 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். நீ என் ஆயுளை பத்தி கவலைப்படாத. அந்த 3 பேரையும் உயிரோட கொண்டு நீ என்கிட்ட ஒப்படைச்சிட. நான் என் கையாலே அந்த நாய்களை நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, சாயந்தரமா நீங்க டெல்லிக்கு வந்துருங்க. அங்க அந்த 3 பறவையும் கூண்டோட உங்களுக்கு கிடைக்கும். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன நம்பலன்னா டிவி ஆன் பண்ணி பாருங்க. பணம் எல்லாருக்கும் கிடைக்கும், சேஃபா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும். என் கட்ட அவுத்து விடுங்க. இந்த இடம் சேஃப் இல்ல. வாய மூடு. உன்னை நம்ப முடியாது.
பண்ணி பணத்தை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியோ அவனை வர சொல்லு. புரியுதா? நான் சொல்றது சும்மா கேளு. ராஜு, டேய், அவன் நீ சொல்றது உண்மையை சொல்லு. உண்மையா கூட இருக்கலாம்ல. ரூம் நம்பர் 306 சார். வாங்க. கொஞ்சம் பேர் படியேறி போங்க, கொஞ்சம் பேர் கீழே லாக் பண்ணுங்க. போங்க. Go from there now. அந்த பக்கம். ராஜு இவளுக்கு கொஞ்சம் புரியவே சொல்லிட்டு தான் இருக்கு. பணம் எங்கேயும் போகாது. நாம சிட்டியை விட்டு போயே ஆகணும். போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்கு. போய் சொல்லாத. ஒன்னும் நம்பர் ஃப்ராட் நீ. ஒன்னும் நம்ப மாட்டேன். என்ன? போலீஸ் இவர் சொன்னது உண்மைதான். ஒரு நிமிஷம் இருங்க. பாத்ரூம் செக் பண்ணுங்க. பெரிய சம்பவம் செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டோமே. நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லண்ணா. ஒரே ஒரு வழி இருக்கு. காலையில ரூம காட்டி உசுர வாங்குறானுங்க. எங்க போய் தொலைஞ்சானுங்க தெரியல. ஏமா இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னேன். இங்க பார்த்தா எவனும் தங்குற மாதிரி தெரியல. சார் 2 பேரும் மேலதான் வந்தாங்க. அவங்க கீழே போனது யாரும் பார்க்கல. சார் டிவில வந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் என் கவனம்லாம் அவங்க மேலதான் சார் இருந்தது. வினோத் எல்லா ரூமையும் செக் பண்ணு. சார் ஏய் எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க. சார் இந்த கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். திறக்க மாட்டானுங்க. கதவை திறங்க. போலீஸ் என்கொயரி. நீ இந்த பக்கம் வா. திறக்க மாட்டானுங்களா? ஐயோ முடியல. ஐயோ என்னால முடியல. நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இரு. சரிங்க, ஒரு பெருசு இருக்கு. பண்டைய கண்டையே போட்டானா? இத வர ஐயா பெரியவரே, அட எந்திரிங்க. ஏயா கதவு உடையிற அளவுக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம். காது கேட்கலையா? யாரு? ஸ்பீக்கர் அவுட்டா? ரிசீவர் இங்க இருக்கு சார். இந்தாங்க, இது எப்பவும் காதுல மாட்டி வச்சுக்கோங்க. புரியுதா? அத கட்டாதீங்க. பெரியவர் எங்க போறீங்க? வெளிய வேலை இருக்கு. வாங்க.
ஹலோ. யோ, இந்த சௌதரி இப்ப எங்க இருப்பான்? ஏவே அது தெரிஞ்சா ஒன்னு எதுக்கு நாங்க கூப்பிட போறோம்? உனக்கு என்ன விருது சாப்பாடு போறதுக்கு எங்க கூட்டம்? ஹோட்டல் டிலைட்ல இருந்து நேத்து ராத்திரி கிளம்பிட்டானோ. பண்டி அவனை அந்த ரூம் ஹோட்டல் முழுக்க சிட்டி பூரா தேடிட்டானோ. தயவு எங்க போனானே தெரியல. ஏல, இந்த ரன்வீர் சௌதரி பார்க்க எப்படி இருப்பான்? அவன் இங்க வந்தப்போ ஏதோ பெரிய சிட்டி பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி இருந்தான். ஸ்டைலான துணி போட்டிருந்தான், கையில காஸ்ட்லி வாட்ச், அப்புறம் டைமண்ட் ரிங்ஸ் வேற. அது ஒன்று இங்க அந்த கேபிள்லாம் போடுறானே, அவன் பேர் என்ன? அவன் பேரு சர்தானா. சரதானா. தேவடியா புள்ள. தேவடியா புள்ள விசித்திரமான பேரா இருக்கே சார். அட கடவுளே, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வச்சிருக்கானுங்க சார். இது வைக்க போறல ஊசியை தேடுற கதை மாதிரி இருக்கு. ஏதோ சுனாமி வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் எதுவும் கிடைக்காது. விசாரிச்சு பாருல இந்த சர்தானா எங்க இருப்பான்னு. இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனா எதுவும் சொல்ற நிலைமையில இப்ப இவர் இல்ல சார். நாங்க சொல்ல வைக்கிற சவிதா சிஸ்டர். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஏ தம்பி, யோ கேபிள் டிவி, பயங்கர கலவரம் பண்ணி வச்சிருக்க நீ. மீரட் தவிர நாடு முழுக்க இந்தியா ஜெயிக்கிறத பாத்திருக்காங்க. ஆனா நீ உட்கார்ந்த இடத்துலயே இந்தியாவை தோக்கடிச்சிட்ட. சரி, இதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்ச? உனக்கும் ரன்வீர் சௌதரிக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லு. ஒழுங்கா சொல்றா. மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா உன்னோட இந்த கேபிள சார் கட் பண்ணிடுவாரு. நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியாது. அந்த ராஜேஸ்வர் தான் செஞ்சோம். காலையில இங்க ஒரு பொண்ணு வந்து செக் இன் பண்ணாங்களா? நோ சார். ஐட்டா நான் பார்க்கல சார். பெரிய முடி, No, பெரிய sir. கண்ணு, நல்ல கலரா? எஸ், நான் பார்த்தேன். ஜெயில செக் இன் பண்ணியாச்சே. ஜெயிலையா? அவங்க கள்ள நோட்ல பேமெண்ட் பண்ணாங்க, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேஷன்ல? சார், மீரட்ல என்ன புதுசா மியூசியம் திறந்திருக்காங்களா? நமக்கே தெரியல. எல்லா சம்பவத்துக்கும் பிளான போட்டிருக்கான். சார், இது ஒன்றும் தப்பான இடம் மாதிரி தெரியல. போலாமா? உன் பார்வையில் தான் ஏதோ கோளாறுது. சோத்துக்கு நல்லா காது கேட்கணும்னு சொல்லுவாங்க, வாயும் பேசும். உங்களை மாதிரி ஞானக்கண்ணில் பார்க்க எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் வெறும் குப்பை தான். எனக்கு என்னமோ இங்கே எவிடன்ஸ் கிடைக்குன்னு தோணலை. அந்த குற்றவாளி பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறேன். குற்றவாளி எவ்வளோ புத்திசாலியா இருந்தாலும் போலீஸுக்குன்னு அவன் ஏதாவது ஒரு தடையமாவது விட்டுட்டு போயிருப்பான்.
இருக்கிற குப்பையெல்லாம் செக் பண்ண. என்ன சார்? குப்பை டப்பாவை செக் பண்ண. எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க சார். எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. இங்க என்னமோ இருக்கு. கிடைச்சிருச்சு சார். ராஜு என்கிட்ட தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வேலைங்க. ரொம்ப சுத்தமா இருக்கும் அவனோட கை. ஒரு முறை நீங்க அவனை பாத்தீங்கன்னா போதும் சார், சொக்க தங்கன்னு சொல்லிடுவீங்க. உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமான பேரு ஸ்வீட்டி. ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? அதாவது புது ஃப்ரெண்ட பத்தி இல்ல புது வேலைய பத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது வித்தியாசம்? அவன் ஆளே வித்தியாசமானவன் தான். கடைசியா நடந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் எவ்வளவோ சொன்னேன், கல்யாண சீசனு நல்லா செய்யணும்னு. வேலை எங்க கேட்டான்? நல்ல வேலை ஏதாவது வெளியே கிடைச்சிருக்கும் அவனுக்கு. கிளம்பிட்டான். லாஸ்டா நடந்த கல்யாணம் எது? எங்க? துபே சாரோடது. ரோஷன் ரோஷன் துபே தெரியாதா உங்களுக்கு? அவனுக்கு தான் 15 நாளைக்கு முன்னாடி. அத ஏன் கேக்குறீங்க? 45 வயசு மனுஷன். இப்ப அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஹோட்டல் டிலைட்ல கல்யாணம். உங்ககிட்ட இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் யாரு? இவன் தாங்க ராஜு. இந்த 2 பேரு? இவனா? இவன் சோமு. ஹோட்டல் டிலைட்ல வேலை பாக்குறான். பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியல. யாராவது கெஸ்டா இருக்கும். ஹோட்டல் டிலைட். வினோத் கோழி வானத்துல எவ்வளவு தூரம் பறந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் நெருப்புல வெந்து தந்தூரி சிக்கன் ஆயிடும். நீங்க சொல்றது சரிதான் சார். சார், அந்த 3 பேரோட ஸ்கெச்சஸையும் வாண்டட் அப்படின்னு நோட்டீஸ்ல போட்டு டெல்லி என்சிஆரோட ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஏரியாலையும் தெருவுலையும் எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணிட்டேன் சார். அதோட சார் இதுக்கு ஒரு டீம் அமைக்கணும்னு மெசேஜ் போட்டிருக்கேன். வாண்டட் இல்ல, தி மோஸ்ட் வாண்டட். சரி சார். அப்படியே இந்த கழுதைகளை நியூஸ்லயும் மீடியாலையும் ஃபேமஸ் பண்ணிடுவா. போன் அடிக்குது பாரு. கொஞ்சம் உரங்கடா சார். சைட்ல நிறுத்துறேன் சார். கொஞ்சம் உரங்கடா சார். சார் சொல்லுங்க கமிஷனர் மேடம். ஆமாமா. சரிங்க மேடம். ஆமா மேடம். இதோ கொடுக்குறேன் மேடம். சார், கமிஷனர் மேடம் லைன்ல இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. பேசுங்க சார் ப்ளீஸ். ஜெயந்த் மேடம். சரி சரி, நான் வரேன். கமிஷனரோட ஃபோன் தானே வந்தது. உனக்கு ஏன் அப்படி தூக்கி வாரி போடுது? கமிஷனர் தானே, உன் பொண்டாட்டி இல்லையே. எங்க போகணும் சார்? டெல்லி. கிடைச்சிருக்கு சார். நம்மளோட 2 சஸ்பெக்ட்ஸை கரோல் பாக் சித்தார்த் ஹோட்டல்ல யாரோ பார்த்துருக்காங்களா சார்? சஸ்பெக்ட் இல்லையா முட்டாள், குற்றவாளின்னு சொல்லு, புரியுதா? ஆமா, குற்றவாளி சார். ராஜு, உருவசி உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? நம்ம நிலைமை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது மர்டர் கேஸ். மர்டர் நம்பவே முடியல. எவ்வளவு கேவலமான மனுஷன் நீ. இன்னொரு வாட்டி நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன், புரியுதா? மரியாதையா சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? சார், சூரி போன் பண்றான். ஹலோ. சூரி சார், எப்படி இருக்கீங்க? 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். நீ என் ஆயுளை பத்தி கவலைப்படாத. அந்த 3 பேரையும் உயிரோட கொண்டு நீ என்கிட்ட ஒப்படைச்சிட. நான் என் கையாலே அந்த நாய்களை நரகத்துக்கு அனுப்பிச்சிக்கணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, சாயந்தரமா நீங்க டெல்லிக்கு வந்துருங்க. அங்க அந்த 3 பறவையும் கூண்டோட உங்களுக்கு கிடைக்கும். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன நம்பலன்னா டிவி ஆன் பண்ணி பாருங்க. பணம் எல்லாருக்கும் கிடைக்கும், சேஃபா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும். என் கட்ட அவுத்து விடுங்க. இந்த இடம் சேஃப் இல்ல. வாய மூடு, வாய மூடு. உன்னை நம்ப முடியாது.
பண்ணி பணத்தை யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியோ அவனை வர சொல்லு. உர்வசி, புரியுதா? நான் சொல்றது சும்மா கேளு. ராஜு, ஏய், அவன் நீ சொல்றது உண்மையை சொல்லு. உண்மையா கூட இருக்கலாம்ல. ரூம் நம்பர் 306 சார். வாங்க. கொஞ்சம் பேர் படியேறி போங்க, கொஞ்சம் பேர் கீழே லாக் பண்ணுங்க. போங்க. Go from there now. அந்த பக்கம். ராஜு இவளுக்கு கொஞ்சம் புரியவே சொல்லிட்டு தான் இருக்கேன். பணம் எங்கேயும் போகாது. நாம சிட்டியை விட்டு போயே ஆகணும். போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்கு. போய் சொல்லாத. ஒன்னு நம்பர் ஃப்ராட் நீ. ஒன்னு நம்ப உர்வசி. மாட்டோம். என்ன? போலீஸ். இவர் சொன்னது உண்மைதான். ஒரு நிமிஷம் இருங்க. பாத்ரூம் செக் பண்ணுங்க. பெரிய சம்பவம் செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டோமே. நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைண்ணே. ஒரே ஒரு வழி இருக்கு. காலையில ரூமை காட்டி உசுர வாங்குறானுங்க. எங்க போய் தொலைஞ்சானுங்க தெரியல. ஏமா இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னேன். இங்க பார்த்தா எவனும் தங்குற மாதிரி தெரியல. சார் 2 பேரும் மேலதான் வந்தாங்க. அவங்க கீழே போனது யாரும் பார்க்கல. சார் டிவில வந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் என் கவனம் அவங்க மேலதான் சார் இருந்தது. வினோத் எல்லா ரூமையும் செக் பண்ணு. சார் ஏய் எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க. சார் இந்த கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். திறக்க மாட்டானுங்க. கதவை திறங்க. போலீஸ் என்கொயரி. நீ இந்த பக்கம் வா. திறக்க மாட்டானுங்களா? ஐயோ முடியல. ஐயோ என்னால முடியல. நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இரு. சரிங்க, ஒரு பெருசு இருக்கு. மண்டைய கண்டியே போட்டானா? இந்த வர ஐயா பெரியவரே, அட எந்திரிங்க. ஏயா கதவு உடையிற அளவுக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம். காது கேட்கலையா? யாரு? ஸ்பீக்கர் அவுட்டா? ரிசீவர் இங்க இருக்கு சார். இந்தாங்க, இதை எப்பவும் காதுல மாட்டி வச்சுக்கோங்க. புரியுதா? அதை கட்டாதீங்க. பெரியவர் எங்க போறீங்க? வெளிய வேலை இருக்கு. வாங்க.
யோ இந்த சௌதரி இப்ப எங்க இருப்பான்? ஏவே அது தெரிஞ்சா ஒன்னு எதுக்கு நாங்க கூப்பிட போறோம்? உனக்கு என்ன விருந்து சாப்பாடு போறதுக்கு எங்க கூட்டம்? ஹோட்டல் டிலைட்ல இருந்து நேத்து ராத்திரி கிளம்பிட்டானோ. பண்டி அவனை அந்த ரூம் ஹோட்டல் முழுக்க சிட்டி பூரா தேடிட்டானோ. தவிர எங்க போனானே தெரியல. ஏல இந்த ரன்வீர் சௌதரி பார்க்க எப்படி இருப்பான்? அவன் இங்க வந்தப்போ ஏதோ பெரிய சிட்டி பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி இருந்தான். ஸ்டைலான துணி போட்டிருந்தான், கையில காஸ்ட்லி வாட்ச், அப்புறம் டைமண்ட் ரிங்ஸ் வேற. அது ஒன்று இங்க அந்த கேபிள்லாம் போடுறானே, அவன் பேர் என்ன? அவன் பேரு சர்தானா. சரதானா. தேவடியா புள்ள. தேவடியா புள்ள விசித்திரமான பேரா இருக்கே சார். அட கடவுளே, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வச்சிருக்கானுங்க சார். இது வைக்க போர்ல ஊசியை தேடுற கதை மாதிரி இருக்கு. ஏதோ சுனாமி வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் எதுவும் கிடைக்காது. விசாரிச்சு பாருல இந்த சர்தானா எங்க இருப்பான்னு. இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனா எதுவும் சொல்ற நிலைமையில இப்ப இவர் இல்ல சார். நாங்க சொல்ல வைக்கிற சவிதா சிஸ்டர். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஏ தம்பி, யோ கேபிள் டிவி, பயங்கர கலவரம் பண்ணி வச்சிருக்க நீ. மீரட் தவிர நாடு முழுக்க இந்தியா ஜெயிக்கிறத பாத்திருக்காங்க. ஆனா நீ உட்கார்ந்த இடத்துலயே இந்தியாவை தோக்கடிச்சிட்ட. சரி, இதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்ச? உனக்கும் ரன்வீர் சௌதரிக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லு. ஒழுங்கா சொல்றா. மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா உன்னோட இந்த கேபிள சார் கட் பண்ணிடுவாரு. நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியாது. அந்த ராஜேஸ்வர் தான் செஞ்சோம். காலையில இங்க ஒரு பொண்ணு வந்து செக்இன் பண்ணாங்களா? நோ சார். ஐட்டா நான் பார்க்கல சார். பெரிய முடி, No, பெரிய sir. கண்ணு, நல்ல கலரா? எஸ், நான் பார்த்தேன். ஜெயில செக்இன் பண்ணியாச்சே. ஜெயிலையா? அவங்க கள்ள நோட்ல பேமெண்ட் பண்ணாங்க, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேஷன்ல? சார், மீரட்ல என்ன புதுசா மியூசியம் திறந்திருக்காங்களா? நமக்கே தெரியல. எல்லா சம்பவத்துக்கும் பிளான போட்டிருக்கான். சார், இது ஒன்றும் தப்பான இடம் மாதிரி தெரியல. போலாமா? உன் பார்வையில தான் ஏதோ கோளாறு. சோத்துக்கு நல்லா காது கேட்கணும்னு சொல்லுவாங்க, வாயும் பேசும். உங்களை மாதிரி ஞானக்கண்ணில் பார்க்க எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் வெறும் குப்பை தான். எனக்கு என்னமோ இங்கே எவிடன்ஸ் கிடைக்குன்னு தோணலை. அந்த குற்றவாளி பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறேன். குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் போலீஸுக்குன்னு அவன் ஏதாவது ஒரு தடயமாவது விட்டுட்டு போயிருப்பான். இருக்கிற குப்பையெல்லாம் செக் பண்ண. என்ன சார்? குப்பை டப்பாவை செக் பண்ண.
எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க சார். எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. இங்க என்னமோ இருக்கு. கிடைச்சிருச்சு சார். ராஜு என்கிட்ட தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வேலைங்க. ரொம்ப சுத்தமா இருக்கும் அவனோட கை. ஒரு முறை நீங்க அவனை பாத்தீங்கன்னா போதும் சார், சொக்க தாங்கன்னு சொல்லிடுவீங்க. உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமான பேரு ஸ்வீட்டி. ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? அதாவது புது ஃப்ரெண்ட பத்தி இல்ல புது வேலைய பத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது வித்தியாசம்? அவன் ஆளே வித்தியாசமானவன் தான். கடைசியா நடந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் எவ்வளவோ சொன்னேன், கல்யாண சீசனு நல்லா செய்யணும்னு. வேலை எங்க கேட்டான்? நல்ல வேலை ஏதாவது வெளியே கிடைச்சிருக்கோம் அவனுக்கு. கிளம்பிட்டான். லாஸ்டா நடந்த கல்யாணம் எது? எங்க? துபே சாரோடது. ரோஷன் துபே தெரியாதா உங்களுக்கு? அவனுக்கு தான் 15 நாளைக்கு முன்னாடி. அதை ஏன் கேக்குறீங்க? 45 வயசு மனுஷன். இப்ப அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஹோட்டல் டிலைட்ல கல்யாணம். உங்ககிட்ட இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் யாரு? இவன் தாங்க ராஜு. இந்த 2 பேரு? இவன் சோமு. ஹோட்டல் டிலைட்ல வேலை பாக்குறான். பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியல. யாராவது கெஸ்டா இருக்கும். ஹோட்டல் டிலைட். வினோத் கோழி வானத்துல எவ்வளவு தூரம் பறந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் நெருப்புல வெந்து தந்தூரி சிக்கன் ஆயிடும். நீங்க சொல்றது சரிதான் சார். சார், அந்த 3 பேரோட ஸ்கெச்சஸையும் வாண்டட் அப்படின்னு நோட்டீஸ்ல போட்டு டெல்லி என்சிஆரோட ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஏரியாலையும் தெருவுலையும் எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணிட்டேன் சார். அதோட சார் இதுக்கு ஒரு டீம் அமைக்கணும்னு மெசேஜ் போட்டிருக்கேன். வாண்டட் இல்ல, தி மோஸ்ட் வாண்டட். சரி சார். அப்படியே இந்த கழுதைகளை நியூஸ்லயும் மீடியாலையும் ஃபேமஸ் பண்ணிடுவா. போன் அடிக்குது பாரு. கொஞ்சம் உரங்கடா சார். சைட்ல நிறுத்துறேன் சார். கொஞ்சம் உரங்கடா சார். சார் சொல்லுங்க கமிஷனர் மேடம். ஆமாமா. சரிங்க மேடம். ஆமா மேடம். இதோ கொடுக்குறேன் மேடம். சார், கமிஷனர் மேடம் லைன்ல இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. பேசுங்க சார் ப்ளீஸ். ஜெயந்த் மேடம். சரி சரி, நான் வரேன். கமிஷனரோட ஃபோன் தானே வந்தது. உனக்கு ஏன் அப்படி தூக்கி வாரி போடுது? கமிஷனர் தானே, உன் பொண்டாட்டி இல்லையே. எங்க போகணும் சார்? டெல்லி. கிடைச்சிருக்கு சார். நம்மளோட 2 சஸ்பெக்ட்ஸை கரோல் பாக் சித்தார்த் ஹோட்டல்ல யாரோ பார்த்துருக்காங்களா சார்? சஸ்பெக்ட் இல்லையா முட்டாள், குற்றவாளின்னு சொல்லு, புரியுதா? ஆமா, குற்றவாளி சார். ராஜு, உருவசி உங்ககிட்ட பைத்தியம் முடிச்சிருக்கா? நம்ம நிலைமை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது மர்டர் கேஸ்ல. மர்டர் நம்பவே முடியல. எவ்வளவு கேவலமான மனுஷன் நீ. இன்னொரு வாட்டி நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன், புரியுதா? மரியாதையா சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? சார், சூரி போன் பண்றான். ஹலோ. சூரி சார், எப்படி இருக்கீங்க? 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். நீ என் ஆயுளை பத்தி கவலைப்படாத. அந்த 3 பேரையும் உயிரோட கொண்டு நீ என்கிட்ட ஒப்படைச்சிட. நான் என் கையாலே அந்த நாய்களை நரகத்துக்கு அனுப்பிச்சிக்கணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, சாயந்தரமா நீங்க டெல்லிக்கு வந்துருங்க. அங்க அந்த 3 பறவையும் கூண்டோட உங்களுக்கு கிடைக்கும். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன நம்பலன்னா டிவி ஆன் பண்ணி பாருங்க. பணம் எல்லாருக்கும் கிடைக்கும், சேஃபா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும். என் கட்ட அவுத்து விடுங்க. இந்த இடம் சேஃப் இல்ல. வாய மூடு. உன்னை நம்ப முடியாது.
பண்ணி பணத்தை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியோ அவனை வர சொல்லு. உர்வசி, புரியுதா? நான் சொல்றது சும்மா கேளு. ராஜு, டேய், அவன் நீ சொல்றது உண்மையை சொல்லு. உண்மையா கூட இருக்கலாம்ல. ரூம் நம்பர் 306 சார். வாங்க. கொஞ்சம் பேர் படியேறி போங்க, கொஞ்சம் பேர் கீழே லாக் பண்ணுங்க. போங்க. Go from there now. அந்த பக்கம் ராஜு இவளுக்கு கொஞ்சம் புரிய வை. சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா எங்கேயும் போகாது. நாம சிட்டியை விட்டு போயே ஆகணும். போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்கு. போய் சொல்லு. அந்த ஒன்ன நம்பர் ஃப்ராட் நீ. ஒன்ன நம்ப உர்வசி. மாட்டேன். என்ன? போலீஸ். இவர் சொன்னது உண்மைதான். ஒரு நிமிஷம் இருங்க. பாத்ரூம் செக் பண்ணுங்க. பெரிய சம்பவம் செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டோமே. நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைண்ணே. ஒரே ஒரு வழி இருக்கு. காலையில ரூமை காட்டி உசுர வாங்குறானுங்க. எங்க போய் தொலைஞ்சானுங்க தெரியல. ஏமா இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னேன். இங்க பார்த்தா எவனும் தங்குற மாதிரி தெரியல. சார் 2 பேரும் மேலதான் வந்தாங்க. அவங்க கீழே போனது யாரும் பார்க்கல. சார் டிவில வந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் என் கவனம்லாம் அவங்க மேலதான் சார் இருந்தது. வினோத் எல்லா ரூமையும் செக் பண்ணு. சார் ஏய் எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க. சார் இந்த கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். திறக்க மாட்டானுங்க. கதவை திறங்க. போலீஸ் என்கொயரி. நீ இந்த பக்கம் வா. திறக்க மாட்டானுங்களா? ஐயோ முடியல. ஐயோ என்னால முடியல. நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இரு. சரிங்க, ஒரு பெருசு இருக்கு. பண்டைய கண்டையே போட்டானா? இத வர ஐயா, பெரியவரே, அட எந்திரிங்க. ஏயா கதவு உடையிற அளவுக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம். காது கேட்கலையா? யாரு? ஸ்பீக்கர் அவுட்டா? ரிசீவர் இங்க இருக்கு சார். இந்தாங்க, இது எப்பவும் காதுல மாட்டி வச்சுக்கோங்க. புரியுதா? அத கட்டாதீங்க. பெரியவர் எங்க போறீங்க? வெளிய வேலை இருக்கு. வாங்க.
ஹலோ. யோ, இந்த சௌதரி இப்ப எங்க இருப்பான்? ஏவே அது தெரிஞ்சா ஒன்னு எதுக்கு நாங்க கூப்பிட போறோம்? உனக்கு என்ன விருது சாப்பாடு போறதுக்கு எங்க கூட்டம்? ஹோட்டல் டிலைட்ல இருந்து நேத்து ராத்திரி கிளம்பிட்டானோ. பண்டி அவனை அந்த ரூம் ஹோட்டல் முழுக்க சிட்டி பூரா தேடிட்டானா. தயவு எங்க போனானே தெரியல. ஏல, இந்த ரன்வீர் சௌதரி பார்க்க எப்படி இருப்பான்? அவன் இங்க வந்தப்போ ஏதோ பெரிய சிட்டி பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி இருந்தான். ஸ்டைலான துணி போட்டிருந்தான், கையில காஸ்ட்லி வாட்ச், அப்புறம் டைமண்ட் ரிங்ஸ் வேற. அது ஒன்று இங்க அந்த கேபிள்லாம் போடுறானே, அவன் பேர் என்ன? அவன் பேரு சர்தானா. சரதானா. தேவடியா புள்ள. தேவடியா புள்ள விசித்திரமான பேரா இருக்கே சார். அட கடவுளே, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வச்சிருக்கானுங்க சார். இது வைக்க போறல ஊசியை தேடுற கதை மாதிரி இருக்கு. ஏதோ சுனாமி வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் எதுவும் கிடைக்காது. விசாரிச்சு பாருல இந்த சர்தானா எங்க இருப்பான்னு. இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனா எதுவும் சொல்ற நிலைமையில இப்ப இவர் இல்ல சார். நாங்க சொல்ல வைக்கிற சவிதா சிஸ்டர். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஏ தம்பி, யோ கேபிள் டிவி, பயங்கர கலவரம் பண்ணி வச்சிருக்க நீ. மீரட் தவிர நாடு முழுக்க இந்தியா ஜெயிக்கிறத பாத்திருக்காங்க. ஆனா நீ உட்கார்ந்த இடத்துலயே இந்தியாவை தோக்கடிச்சிட்ட. சரி, இதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்ச? உனக்கும் ரன்வீர் சௌதரிக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லு. ஒழுங்கா சொல்றா. மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா உன்னோட இந்த கேபிள சார் கட் பண்ணிடுவாரு. நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியாது. அந்த ராஜேஸ்வர் தான் செஞ்சான். காலையில இங்க ஒரு பொண்ணு வந்து செக்இன் பண்ணாங்களா? நோ சார். ஐட்டா நான் பார்க்கல சார். பெரிய முடி, No, பெரிய sir. கண்ணு, நல்ல கலரா? எஸ், நான் பார்த்தேன். ஜெயில செக் இன் பண்ணியாச்சே. ஜெயிலையா? அவங்க கள்ள நோட்ல பேமெண்ட் பண்ணாங்க, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேஷன்ல? சார், மீரட்ல என்ன புதுசா மியூசியம் திறந்திருக்காங்களா? நமக்கே தெரியல. எல்லா சம்பவத்துக்கும் பிளான போட்டிருக்கான். சார், இது ஒன்றும் தப்பான இடம் மாதிரி தெரியல. போலாமா? உன் பார்வையில தான் ஏதோ கோளாறு. சோத்துக்கு நல்லா காது கேட்கணும் சொல்லுவாங்க, வாயும் பேசும். உங்களை மாதிரி ஞானக்கண்ணில் பார்க்க எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் வெறும் குப்பை தான். எனக்கு என்னமோ இங்க எவிடன்ஸ் கிடைக்குன்னு தோணல. அந்த குற்றவாளி பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறேன். குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் போலீஸுக்குன்னு அவன் ஏதாவது ஒரு தடையமாவது விட்டுட்டு போயிருப்பான்.
இருக்கிற குப்பையெல்லாம் செக் பண்ண. என்ன சார்? குப்பை டப்பாவை செக் பண்ண. எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க சார். எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. இங்க என்னமோ இருக்கு. கிடைச்சிருச்சு சார். ராஜு என்கிட்ட தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வேலைங்க. ரொம்ப சுத்தமா இருக்கும் அவனோட கை. ஒரு முறை நீங்க அவனை பாத்தீங்கன்னா போதும் சார், சொக்க தாங்கன்னு சொல்லிடுவீங்க. உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமான பேரு ஸ்வீட்டி. ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? அதாவது புது ஃப்ரெண்ட பத்தி இல்ல புது வேலைய பத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது வித்தியாசம்? அவன் ஆளே வித்தியாசமானவன் தான். கடைசியா நடந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் எவ்வளவோ சொன்னேன், கல்யாண சீசனு நல்லா செய்யணும்னு. வேலை எங்க கேட்டான்? நல்ல வேலை ஏதாவது வெளியே கிடைச்சிருக்கோம் அவனுக்கு. கிளம்பிட்டான். லாஸ்டா நடந்த கல்யாணம் எது? எங்க? துபே சாரோடது. ரோஷன் ரோஷன் துபே தெரியாதா உங்களுக்கு? அவனுக்கு தான் 15 நாளைக்கு முன்னாடி. அதை ஏன் கேக்குறீங்க? 45 வயசு மனுஷன். இப்ப அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஹோட்டல் டிலைட்ல கல்யாணம் சுத்திட்டாருல. உங்ககிட்ட இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் யாரு? இவன் தாங்க ராஜு. இந்த 2 பேரு? இவனா? இவன் சோமு. ஹோட்டல் டிலைட்ல வேலை பாக்குறான். பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியல. யாராவது கெஸ்டா இருக்கும். ஹோட்டல் டிலைட். வினோத் கோழி வானத்துல எவ்வளவு தூரம் பறந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் நெருப்புல வெந்து தந்தூரி சிக்கன் ஆயிடும். நீங்க சொல்றது சரிதான் சார். சார், அந்த 3 பேரோட ஸ்கெச்சஸையும் வாண்டட் அப்படின்னு நோட்டீஸ்ல போட்டு டெல்லி என்சிஆரோட ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஏரியாலையும் தெருவுலையும் எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணிட்டேன் சார். அதோட சார் இதுக்கு ஒரு டீம் அமைக்கணும்னு மெசேஜ் போட்டிருக்கேன். வாண்டட் இல்ல, the most wanted. சரி சார். அப்படியே இந்த கழுதைகளை நியூஸ்லயும் மீடியாலையும் ஃபேமஸ் பண்ணிடுவா. போன் அடிக்குது பாரு. கொஞ்சம் ஓரங்கடா சார். சைட்ல நிறுத்துறேன் சார். கொஞ்சம் ஓரங்கடா சார். சார் சொல்லுங்க கமிஷனர் மேடம். ஆமாமா. சரிங்க மேடம். ஆமா மேடம். இதோ கொடுக்குறேன் மேடம். சார், கமிஷனர் மேடம் லைன்ல இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. பேசுங்க சார் ப்ளீஸ். ஜெயந்த் மேடம். சரி சரி, நான் வரேன். கமிஷனரோட ஃபோன் தானே வந்தது. உனக்கு ஏன் அப்படி தூக்கி வாரி போடுது? கமிஷனர் தானே, உன் பொண்டாட்டி இல்லையே. எங்க போகணும் சார்? டெல்லி. கிடைச்சிருக்கு சார். நம்மளோட 2 சஸ்பெக்ட்ஸை கரோல் பாக் சித்தார்த் ஹோட்டல்ல யாரோ பார்த்துருக்காங்களா சார்? சஸ்பெக்ட் இல்லையா முட்டாள், குற்றவாளின்னு சொல்லு. புரியுதா? ஆமா, குற்றவாளி சார். ராஜு, உருவசி உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? நம்ம நிலைமை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது மர்டர் கேஸ். மர்டர் நம்பவே முடியல. எவ்வளவு கேவலமான மனுஷன் நீ. இன்னொரு வாட்டி நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன், புரியுதா? மரியாதையா சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? சார், சூரி போன் பண்றான். ஹலோ. சூரி சார், எப்படி இருக்கீங்க? 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். நீ என் ஆயுளை பத்தி கவலைப்படாத. அந்த 3 பேரையும் உயிரோட கொண்டு நீ என்கிட்ட ஒப்படைச்சிட. நான் என் கையாலே அந்த நாய்களை நரகத்துக்கு அனுப்பிச்சிக்கணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, சாயந்தரமா நீங்க டெல்லிக்கு வந்துருங்க. அங்க அந்த 3 பறவையும் கூண்டோட உங்களுக்கு கிடைக்கும். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன நம்பலன்னா டிவி ஆன் பண்ணி பாருங்க. பணம் எல்லாருக்கும் கிடைக்கும், சேஃபா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும். என் கட்ட அவுத்து விடுங்க. இந்த இடம் சேஃப் இல்ல. வாய மூடு, வாய மூடு. உன்னை நம்ப முடியாது.
பண்ணி பணத்தை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியோ அவனை வர சொல்லு. ஒரு புரியுதா? நான் சொல்றது சும்மா கேளு. ராஜு, டேய், அவன் நீ சொல்றது உண்மையை சொல்லு. உண்மையா கூட இருக்கலாம்ல. ரூம் நம்பர் 306 சார். வாங்க. கொஞ்சம் பேர் படியேறி போங்க, கொஞ்சம் பேர் கீழே லாக் பண்ணுங்க. போங்க. Go from there now. அந்த பக்கம். ராஜு இவளுக்கு கொஞ்சம் புரியவே சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா எங்கேயும் போகாது. நாம சிட்டியை விட்டு போயே ஆகணும். போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்கு. போய் சொல்லு, அது ஒண்ணு நம்பர் fraud நீ. ஒண்ணு நம்ப மாட்டேன். ருசி. என்ன? போலீஸ் இவர் சொன்னது உண்மைதான். ஒரு நிமிஷம் இருங்க. பாத்ரூம் செக் பண்ணுங்க. பெரிய சம்பவம் செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டோமே. நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லண்ணா. ஒரே ஒரு வழி இருக்கு. காலையில ரூம காட்டி உசுர வாங்குறானுங்க. எங்க போய் தொலைஞ்சானுங்க தெரியல. ஏமா இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னேன். இங்க பார்த்தா எவனும் தங்குற மாதிரி தெரியல. சார் 2 பேரும் மேலதான் வந்தாங்க. அவங்க கீழே போனது யாரும் பார்க்கல. சார் டிவில வந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் என் கவனம் அவங்க மேலதான் சார் இருந்தது. வினோத் எல்லா ரூமையும் செக் பண்ணு. சார் ஏய் எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க. சார் இந்த கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். திறக்க மாட்டானுங்க. கதவை திறங்க. போலீஸ் என்கொயரி. நீ இந்த பக்கம் வா. திறக்க மாட்டானுங்களா? ஐயோ முடியல. ஐயோ என்னால முடியல. நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இரு. சரிங்க, ஒரு பெருசு இருக்கு. பண்டைய கண்டையே போட்டானா? இந்த வர ஐயா பெரியவரே, அட எந்திரிங்க. ஏயா கதவு உடையிற அளவுக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம். காது கேட்கலையா? யாரு? ஸ்பீக்கர் அவுட்டா? ரிசீவர் இங்க இருக்கு சார். இந்தாங்க, இதை எப்பவும் காதுல மாட்டி வச்சுக்கோங்க. புரியுதா? அத கட்டாதீங்க. பெரியவர் எங்க போறீங்க? வெளிய வேலை இருக்கு. வாங்க.